கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் வெளில போறோம். எங்க போலாம்? படத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்குங்க. படத்துக்கு போலாம். இதோ இந்த லெஃப்ட் திரும்ப 2 நிமிஷம் தியேட்டர் தான். போலாமா? அடடே, நீங்க தான் கல்யாணம் புது ஜோடியா? என்னப்பா புது பொண்டாட்டி நடக்க வச்சு கூட்டு போற? உன் குடும்பம் எவ்வளவு கௌரவமான குடும்பம். ஏதாவது வண்டி கிண்டி வாங்கி கௌரவமா கூட்டு போலாம்ல. ஊருக்குள்ள 4 பேர் பாத்துட்டு 4 விதமா பேசினா கௌரவ குறைச்சல் ஆயிடும். என்னப்பா நீ? நம்ம என்ன வண்டி வாங்கலாம்? எனக்கு தங்க மகன் படத்துல வர தனுஷ் மாதிரி உங்க கூட சைக்கிள்ல போகணும்னு ஆசையா இருக்குங்க. உயிரே உயிரே உயிரின் உயிரே உயிரே உயிரே. டேய், ஏன்டா இப்படி குடும்பமானத்தை வாங்குற? கல்யாணம் ஆகி புது பொண்டாட்டியா இப்படி சைக்கிள்ல வச்சாடா கூட்டு போவ? ஏமா சைக்கிள்ல போய் ஏமா எங்க குடும்பமானத்தை வாங்குற? ஏன் உங்க வீட்டுல கொடுத்த வரதட்சணையை காலி பண்ணிட்டு 4 பேருக்கு காட்டிக்கிறியா? ஏண்டா நல்ல வண்டியா வாங்கி ஓட்டுறா. ஊருக்குள்ள 4 பேர் பாத்துட்டு 4 விதமா பேசினா கௌரவ குறைச்சல் ஆயிடாது? தம்பி, பொண்ணு சின்ன வயசுல இருந்து வீட்டுக்குள்ளே இருந்த பொண்ணு ஏசி காத்துல இருந்து பழகிடுச்சு. இப்படி வண்டியில தூசிலையும் வெயிலையும் வேணும்னா சொல்லுங்க, வரதட்சணையோட சேர்த்து போட்டு ஒரு கார் வாங்கி கொடுத்துறேன். நல்ல கௌரவமா போப்பா. இப்படி வண்டியில போறத 4 பேர் பார்த்து 4 தான் பேசினா கௌரவ குறைச்சலா இருக்கும்பா. ஏண்டா வரதட்சணை பணத்தை வச்சு ஏதாவது தொழில் பண்ணி குழப்பீங்கன்னு பார்த்தா இப்ப காரும் பைக் வாங்கி கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களா? இதுக்குதான் வேலைக்கு ஆதவங்களா கல்யாணம் பண்ணி கூடாதுன்றது. இப்படியே இருந்து வச்சுக்கோங்க, ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசி கௌரவ குறைச்சலா இருந்தா போங்கடா, போய் கௌரவமா பழைக்கிற வழியை பாருங்கடா. இங்க பாரு, கல்யாணம் ஆனப்ப சைக்கிள்ல போனான், இப்ப கார்ல போறான். என்னமா வாழ்றாயா? வாழ்ந்தா இவங்கள மாதிரி கௌரவமா வாழணும். நான் அப்பயே சொல்ல மூஞ்ச பார்த்தா குடிக்கார மாதிரி இருக்குன்னு. பாரு, குடிச்சிட்டு பொண்டாடி இப்படி நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டான். ஏய், இவ ஜாதகமே சரியில்லடி. கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா இருந்த பய, இப்ப பாரு பித்தம் பிடிச்சு பைத்தியம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான். அது இல்லடி, பக்கத்து மளிகை கடைக்காரன் குமாரோட தொடர்புக்கு தெரிஞ்சு புருஷன் ஓடிட்டான். அது கூட இல்லடி, உங்களுக்கு ஏதோ குறை இருக்கு. புருஷனை சரியா சந்தோஷப்படுத்த முடியல, அதான் புருஷன் உண்மை தெரிஞ்சு ஓடிட்டான். இதுக்கப்புறம் இவன் என்னடி பண்ணுவா? பாவடி, புருஷனும் ஓடிட்டான், ஜாதகத்திலயும் குறை, உடம்புலயும் குறை. இதுக்கப்புறம் ஏதாவது நல்லது கிட்டது கூட போக முடியாது. அநேகமா இவ தற்கொலை பண்ணி செத்துருவான்னு நினைக்கிறேன். பாவண்டி. இப்ப என்ன நடந்து போச்சு? யாரு என்ன சொல்லி விட்டான்னு இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்க போகுது? மாமியார் கொடுமை தாங்க முடியாம மருமக தூக்க மாட்டி செத்துட்டாடி. எது எடுத்துக்கணுமோ அதை எடுத்துப்பாங்க, மிச்சது விட்டுடுவாங்க. போட்டாலும் சரி, தூட்டுனாலும் சரி, பேசினவங்க பேசிட்டோம். வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள்ல மனிதர்கள் மத்தியில பேசினவ செவடர்கள் ஆகணும். அப்போதான் நம்ம ஏதாவது சாதிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட். யாரா அவ தழுக்குன்னு இருக்கா? கேமராவோட ஷேக்கா இருக்கு, சவுண்ட் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் என்ன கான்செப்ட்? என்கிட்ட வேற லெவல்ல கான்செப்ட் இருக்கு. Hey, I don't think there is chemistry between them, yeah. யாரும் அந்த ஹீரோயின் விட்டு பிடிச்ச அடுப்பு மாதிரி இருக்கு.